ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளை பார்க்கறதுக்கு ஹெலன் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சில கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். Hi Helen. Hi, How are you today? good, thank you. How old are you, Helen? I'm 86. 86. Wow. And do you have children? Yes, I have. How many children do you have? I've got 8 grandchildren and I've got 6 great and 3 coming this year, so I'll have 9. 9 great grandchildren. Yes. And 8 grandchildren. Yes. Okay. And 2 daughters and 1 son. Yes. Okay. And my daughters are adopted. You like girls, so you adopted 2 girls. Yes. So your children, do they financially support you? No. No. But you support them financially if they need, is it? Yes. Yeah, I do help them. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹெலனை பார்த்தீங்களா? ஏஜுங்கிறது ஒரு நம்பர் தான்னு ஹெலன் நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்கல்ல. இதுதான் ஹெலனோட வீடு. இது ஒரு 2 bedroom ஃப்ளாட்டு. அது ஹெலனோட காரு. நம்ம அம்மா பாட்டியெல்லாம் பார்த்தா அவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் ஹெலனை பார்க்கும்போது தான் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சொல்லப்போனால் ஹெலன் தனக்கான வாழ்க்கையை கரெக்டாக வாழ்கிறாங்க. எப்போவுமே தன்னை ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு ஈடுபாடோட இன்வால்மெண்ட்டாகவே இருக்காங்க. எங்கேயாச்சும் வெளியே போயிட்டே இருப்பாங்க, வீட்டிலே இருக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு வேணுங்கிற இடத்துக்கு யாரும் எதிர்பார்க்காம அவங்களே ட்ரைவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. டெய்லி ஒரு குரூப்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா அவங்க பேத்தி ஆக்லாண்டில் இருக்காங்களாமா ஒருத்தங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக அங்கே போகிறாங்க. அவங்களுக்கும் குழந்தை இருக்குது, அதனால அங்கே போகிறாங்களாம். அவங்களுக்கு பென்ஷன் வருது. அதை வச்சு என்னால் பார்த்துக்க முடியும், என் பசங்களுக்கும் ஃபினான்ஷியலாக தேவைப்பட்டால் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இந்த நாடாக இருந்தால் என்னங்க, அம்மா எப்போவுமே அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தான் நினைப்பாங்க. அது மாதிரி தான் ஹெலனும். ஆனால் நம்ம அம்மாக்கள் நமக்கு ஏதாவது செய்யணுங்கிறது மட்டும்தான் நினைக்கிறாங்க. அவங்களோட லைஃப் அவங்க வாழ்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஹெலன் கிட்ட பேசும்போது எனக்கு தோணுது, நம்ம வாழ்க்கையை அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்கிறது மட்டும்தாங்க. பாருங்கள், எங்கே போனாலும் அவங்களுக்கு பிடிச்ச டால்ஸு, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் நிறச்சி வச்சுருவாங்களாம். ஹெலனுக்கு சில வருஷங்கள் முன்னாடி தலையில் ஒரு ஆப்ரேஷன் கூட பண்ணியிருக்காங்களாம். ஆனாலும் அவங்க அதை பெருசாக எடுத்துக்காமல் அவங்க லைஃப்பை அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஹெலன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஹெலன் மாதிரி வாழணும்னு சொல்ல நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நியூசிலாந்து வாண்டுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.